Hello everybody, welcome to the Harmonium Presents Cooker Whistle Powder series. One stop for all, one pot recipes. இப்போ நம்ம குக்கர் தான் யூஸ் பண்ணுறோங்க. குக்கருக்கு விசில் போடுங்க. இப்போ வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்குற பாலக் புலாவ். இது ஒரு லேசி சண்டே மார்னிங்குக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபிங்க. ஹியர் ஐம் ட்ரைங் டு யூஸ் அ ரைஸ் குக்கர். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லையும் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாங்க, பட் கீ ஆல்வேஸ் கிவ்ஸ் த டேஸ்ட். ஸோ நான் இங்கே வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். 2 பீஸ் ஆஃப் பட்டை, ஒரு 2 பே லீஃப், ஒரு 3 to 4 க்ளோவ்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் சோம்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்பைஸ் இஷ்டமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரா போட்டுக்கலாம். நீங்கள் ஷாஹி ஜீரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இங்கே நான் ரின்ஸ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிற லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பீன்ஸ், 2 கலர்ட் பெல் பெப்பர்ஸ் இல்லை கேப்சிகம், பேபிகார்ன், கேரட், செரி டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் க்யூப் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீரும் பிடிச்சதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் பாலக் அப்புறம் புதினாவை வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாலக், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினாவை நான் பிளான்ச் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஒரு பாயிலுக்கு எடுத்துன்னு வந்து அந்த பாயில் வந்தோடனே நீங்கள் அந்த பாலக்கை வாஷ் பண்ணி அதில் அப்படியே போட்டுடலாங்க. கட் பண்ணாதீங்க. பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து கோல்ட் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டரை சேவ் பண்ணிக்கலாங்க. யூ கேன் யூஸ் இட் ஃபார் த ரைஸ். அப்புறம் இங்கே அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட், கிரேட்டட் கோகோனட், அப்புறம் ஒரு 3 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 to 6 கேஷ்யூ நட்ஸ் போட்டிருக்கேன். ஆஸ் பர் யுவர் டேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பட் இதெல்லாம் ஃபார் ஷுர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த இது பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கின் புதினாவை ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நான் ரைஸ் குக்கர் ஆஃப் மோட்லேயே எல்லாத்தையும் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சேம் ப்ரொசீஜரை ப்ரெஷர் குக்கரில் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரைஸ்க்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர் போட்டிருக்கேன். நான் பிளான்ச் பண்ண வச்சுருக்கிற அந்த வாட்டரையே யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் இப்போது உங்களுக்கு ஆஸ் பர் யுவர் டேஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ப்ளஸ் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் வந்து கிளேஸ் கொடுக்கோங்க. உங்கள் புலாவுக்கு ஷைன் ஃபினிஷ் கிடைக்கும். அப்புறம் இப்போ 1 ஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் ஷுர் நீங்கள் மறக்கக்கூடாது. இதெல்லாம் ஆட் பண்ணினாவிட்டு நான் குக் மோடில் போட்டிருக்கேன் ரைஸ் குக்கரை. இப்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கிளறி விட்டுட்டு நீங்கள் ரைஸ் குக்கரை மூடிடலாங்க. 15 மினிட்ஸில் பியூட்டிஃபுல் லஷ் க்ரீன் புலாவ் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு வார்ம் மோடுக்கு வந்துச்சு. நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இதே ப்ரெஷர் குக்கராக இருந்ததுன்னா ஒரு 2 விசில்ஸ்க்கு வச்சு எடுத்துருங்க. பியூட்டிஃபுல் லாங் கிரெயின் க்ரீன் கலரில் பாலக் புலாவ் ரெடி ஆகிடுங்க. ஒரு லேசி சண்டே மார்னிங்குக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபிங்க. 1 பாட்டில் ஈஸியாக செய்ய டேஸ்டியான புலாவ் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. நான் பீட்ரூட் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.